FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் சிவனிச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பாண்டே சமீபத்தில் எங்க சொல்லியிருக்காரு 134 சீட்டில் அதிமுக நின்றுட்டு 100 சீட்டு கூட்டணி கட்சிக்கு கொடுக்கணும்னு. அது ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் லைன் நான் உடன்படுறேன். ஆனால் அவர் என்ன தாவேக்காக்கு 50, பாமகக்கு 25, பாஜகக்கு 20 அப்படின்னு சொன்னது வந்து பாஜக தொண்டர்கள் மந்திரியே பெரிய திருப்தியே இருக்கு. அப்போ பாண்டே ஒரு வலதுசாரி ஆதரவாளர், அவரே வந்து பாஜக 20 சீட்டு தான் பலம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரா? வலதுசாரி ஆதரவாளர், மோடி மேல பற்றுதல் கொண்டவர், பிஜேபி உணர்வு கொண்டவர்கள்லாம் மாறுபட்ட கருத்தே இல்லை. பட் அவர் ஜெயலலிதா இது பண்ணவர், உடம்ப பாஜகவில் வச்சுட்டு உள்ளத்தை ஜெயலலிதா வச்சிருப்பாங்கிறத நான் இது பண்ணேன். இந்த தரப்பை அடிச்சு உடைச்சேன். இன்னைக்கு வந்து இந்த ஜாதிய ரீதியா என்ன முத்திர குத்த பாக்குறாங்க கிடையாது. பெரும்பாலான பிராமணர்கள் வியாபார பாண்டியை விட என்ன ஆதரிக்கிற பிராமணர்கள் தான் அதிகம். நல்ல பிராமணருக்கு உதாரணம், இந்த நாட்டை காப்பாற்றின பிராமணருக்கு உதாரணம் மட்டும் சத்திரியன் குருமூர்த்தி இது அத்வானி சதி பண்ணும் போது மோடியை PM கேண்டிடேட்டா சொல்லி இந்த நாட்டை காப்பாத்தினாரு. சோனியாட்ட இந்த நாட்டை காப்பாத்தினதுல அறிவு ஆற்றல் தன்னோட கான்டாக்டை செயல்படுத்தின சத்திரியன் குருமூர்த்தியும் ஒரு பிராமணர் தான். மோடி ஒரு நான் பிராமின், அவரு PM இருக்கக்கூடாதுன்னு பொறாமையில புழுங்கி 11 வருஷமா புழுங்கி அட்ரஸே இல்லாம போயிட்டு இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியும் ஒரு பிராமணர் தான். சோ பிராமணரே ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி தான். இன்னைக்கு பாண்டிய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிராமணர்களை விட ரவீந்திரசாமி கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிராமணர்கள் தான் அதிகம். உண்மையிலே அதுதான் அதிகமா இருக்கிறாங்க. அது இந்திய கட்டத்துக்குள்ள பலதரப்பட்ட பிராமணர்கள் இந்தியா ஃபுல்லா தமிழ்நாடு முழுதும் பாண்டே வந்து வியாபாரத்தும் பண்ண போயிட்டாரு, அவருக்கு வந்து இது வெப்பு ஓடணும், நீங்க அப்படி இல்லை, பிராமணர்கள் உணர்வை நீங்க பிரதிபலிக்கிறீங்கிற கருத்தை பரவலா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க லிஸ்டே என்னால கொடுக்க முடியும். ஏன்னா என்ன அவங்க நம்புறாங்க, பிராமணர்களோட தப்பையும் நான் விமர்சிக்கக்கூடியவன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பட் நியாயத்தை பேசக்கூடியவன் நமக்கு உண்மையை பேசுறாங்கிறத பிராமண சமுதாயம் உணர்றாங்க. குறிப்பா இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி எதற்காக பாஜக வந்தாரு? மோடி பிரதமராக வரக்கூடிய எலெக்ஷன்ல டிச் பண்ணிட்டு போனார். மாஸ்டர் தான் ஆர்ட் ஆஃப் டிச்சிங் எடப்பாடி பழனிசாமி. 6 சீட்டுக்கு மேல உங்களுக்கு தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு பாராளுமன்றத்தில் கூட்டணி உடைச்சிட்டு போனார். ஏன்? 2004 பாராளுமன்றத்தில் கூட்டணி வச்சதுனால குறி வச்சு 6லயே தோக்கடிச்சுட்டாங்க கிறிஸ்துவ முஸ்லிம்கள்ன்ற ஜெயலலிதாவோட கருத்தை முன் வச்சாரு. 2021 பாஜகவோட கூட்டணி போனனாலதான் தோல்விங்கிறத CB சண்முகம், செங்கோட்டையன், ஜெயக்குமார் இவங்க மூலமா வெளிப்படுத்தினார். அப்படி வெளிப்படுத்திக்கிட்டு போனவர் பாஜகவும் காங்கிரஸும் தேவையில்லாத அணியினார். அவர் சட்டமன்றத்துக்கு பாண்டே சொல்ற மாதிரி 20 சீட்டுக்கு தகுதியான பாஜக கூட ஏன் வந்தார்? NDA எடப்பாடிய சீமான முன்னிறுத்தி ஒரு 150 தொகுதிக்கு மேல 3வது தள்ள முடியும்னு பயந்தார். இது நடக்குமா நடக்காதாங்கிறது வேற விஷயம். எடப்பாடி பயந்தாரு. எடப்பாடிக்கு அந்த பயத்தை உருவாக்கி மோடி பக்கம் 20% கொண்டு வந்தது மோடிக்காக உறுதியா நிற்கக்கூடிய RD டீம். பெருமையா அதை சொல்றேன். IBக்கு தெரியும், PMOக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப வரவே மாட்டாரு, பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டாரு நான் தான் சொன்னேன். அவர் சரண்டர் ஆயிட்டார், நானே எதிர்பார்க்கல. அந்த சரண்டருக்கு காரணம் 18% ஒரு அணியை கட்டமைச்ச அண்ணாமலை 8% வாக்கெடுத்த சீமான முன்னிறுத்தி 26 தேமுதிக மற்றவங்க எல்லாம் வந்தாங்கன்னா 26% ஆக்சுவல் பலம் கொண்ட ஒரு அணியும் 20% பலம் கொண்ட எடப்பாடியும் மோதுனா அது 150 2/3 ஏரியாவில் எடப்பாடி 3வது தள்ளிரும். வன்னியர் பெல்ட்ல மட்டும்தான் எடப்பாடி வந்து 2வது இடம் வருவாருங்கிற சூழ்நிலையை முறியடிக்கிறதுக்கு 3வது பெருமைங்கிறத தடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ பாஜக எவ்வளவு வலுவான கட்சி, இதை பயன்படுத்தி மோடி எப்படி பார்கெயின் பண்ணணும், PMO எப்படி பார்கெயின் பண்ணுவாங்க? அதுதான் நான் சொல்றேன். 2 ரெட்டை அலைக்கு 1 தாமரைங்கிறத என்னோட கான்செப்டா நான் சொல்றேன். இதுல பாண்டே கருத்தை தாங்கள் MLA ஆனா போதுன்னு நினைக்கக்கூடிய நிறைய பாஜக தலைவர்களும் முன்மொழிகிறாங்க. இதுல இன்னொரு சதி திட்டமும் இருக்குது. இந்த 11.4ங்கிறது அண்ணாமலை உருவாக்குனது, தமிழிசை அம்மையார் உருவாக்குனது 3.7, அதோட 3 மடங்கு உருவாக்கிட்டாரு அண்ணாமலை. இதுல 20 சீட்டுக்குள்ள தள்ளிட்டா அண்ணாமலை ஒரு லீடர் அணி காலி பண்ணிடலாம் அண்ணாமலையை. இது அண்ணாமலைக்கு எதிரான ஒரு சதி திட்டமும் பாண்டே கிட்ட இருக்குது. அப்போ பலத்தின் அடிப்படையில பங்கிடுன்னு சொல்றோம்னா, ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே போன கட்சி கிட்ட 4வது போயிருக்கா இல்லையா?
பாண்டே அறிவு நாணயம் இருந்ததுன்னா, இன்டெலெக்சுவலி ஆனஸ்ட் இருந்ததுன்னா, சாணக்கியாவில் ஒரு வீடியோ போடுங்க. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே விளவங்கோட்டில் போன நாம் தமிழருக்கு கீழே 4வது இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போயிருக்காருன்னா, இது பார்லிமெண்ட் அசம்பிளி, அந்த புண்ணாக்கும் கிடையாது, தெருப்புழுதியும் கிடையாது. சீமானுக்கு லீடர்ஷிப் ஏற்றுக்கொள்ளப்படுது. ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பலகீனம் அடைகிறாரு. அங்க முக்குலத்தோரா இருந்தா என்ன சாக்கு போக்கு சொல்லதுக்கு? தெளிவா இதை போடுங்க. நாணயம் அறிவு இருந்ததுன்னா, அறிவு நாணயம் இருந்ததுன்னா. அடுத்து அதிமுக முத ஆட்சிக்கு வந்த இடம் புதுச்சேரி. அங்க நாம் தமிழர் 3வது இடம், அதிமுக ரெட்டேல 4வது இடம். சீமான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தது பாண்டே. உண்மையை சொல்லு, நீ நாளைக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போ. நடந்ததை அறிவு நாணயம் பற்றி மோசடிக்கார நாட்டு பிஹேவ் பண்ணாத. அதைத்தான் நான் வான் பண்றேன். அது மோசடித்தனத்தை விட்டு நாளைக்கு நீ ப்ரெடிக்ட் பண்ணு. நான் சொல்லுவேன் சீமான சீஃப் மினிஸ்டர் சொன்னாதான் ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியும் நான் சொல்லுவேன். இல்ல எடப்பாடி எதிர்கொள்றான்னு நீ சொல்லலாம், அதுவான் உரிமை. ஆனா எடப்பாடிக்கு தென் மாவட்டத்துல சீமானை விட 60 சட்டமன்றத்துக்குள்ள 10 மக்களவைக்குள்ள 30,000 ஓட்டு குறைவு. அதை நீ ஒத்துக்கிட்டு பேசு. சீமான் இன்னைக்கு கோளை நாய்களான்னு திட்டுறாரு. அப்ப எடப்பாடி விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கையும் விட்டுட்டு போனது தவறுன்னு பேசு. நீ அது கோலத்தனன்னு பேசு. அதை விட்டுக்கிட்டு அதுக்கு ஏன் ஜல்ஜாப்பு பண்ற, அதை ஏன் சப்பக்கட்டு கட்டுற, ஏன் முழு பூசணிக்காய மோசடியில மடிக்கிற, ஏன் மோசடித்தனமான வேலைகளில் ஈடுபடுற? நாளைக்கு நீ சொல்றது உன் உரிமை, அதை நான் மறுக்க வரல. நடந்ததை ஏன் மறைக்கிற? கோளை நாய்கள் அடிக்கிறாரு. ஈரோடு கிழக்குல பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு அடிக்கிறாரு. 6 பிராமணர்களை சீமான் கேண்டிடேட்டா போடுறாரு. நீங்க சொல்லி எந்த பிராமணனும் ஏத்துக்க மாட்டான். பாண்டே வியாபாரி, வியாபாரம் பண்றான். உண்மையான பிராமணர்கள் அண்ணாமலைக்கு கருத்தை ஏத்துக்கிறான். அண்ணாமலை லீடர் இல்லைன்னா சீமான ஓட்டு அளிக்க தயாரா இருக்கிறான். இதுதான் உண்மை நிலைமை. இதுல என்னன்னா, பாஜக ஓட்டர்ஸ் திமுக எதிர்ப்புல கண்மூடித்தனமா அதிமுக அன்னைக்கு ஓட்டு போடுவாங்க, இன்னும் நம்பிட்டு இருக்காங்க. பலர் அந்த ஒரு நரேட்டிவ் தான் எடுக்கிறாங்க. திமுக ஆட்சி போயே தீரணும், அதுக்கு எந்த தியாகத்தை செய்ய தயாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லைன் எடுக்கிறாங்க. இது களத்துல எதிரொலிக்குதா? களத்துல எதிரொலிக்கவே இல்லை. பிராமணர்களே பாண்டேக்கு வியாபாரத்தை காரி துப்புறான். பிராமணர்களே காரி துப்புறான் பாண்டேய. எல்லா பிராமணர்களும் பேரை சொல்லி நான் சொல்றேன், அட்ரஸ் கொடுக்குறேன், செல் நம்பரை கொடுக்குறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இது மோடியே இதை விரும்பல. மோடியே சீமான் சொல்றது மாதிரி நிர்மலா சீதாராமன் கரூர் விஷயத்தை பற்றி என்ன சொன்னாங்க, அது நிர்மலா சீதாராமன் கருத்து நயனா நாயந்தன் கருத்துல முரண்பட்டு இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? உண்மையா ஒரு பத்திரிகையாளராட்டு. அப்ப மோடி சீமான் என்ன சொல்றாரு, அந்த இல கணேசனோட அந்த இறுதி மரியாதைக்கு ஸ்டாலினுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து மோடி பண்றாரு அப்படிங்கிற இதெல்லாம் சீமானே சொல்றாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு என்ன லாபம்னு தான் பார்ப்பாங்க. பாஜகவுக்கு இங்க என்ன லாபங்கிறது அங்க மேட்ரு. ஆர்கே நகர்ல ஷியாமன் என்ன சொன்னாரு, தமிழிசை தான் கேண்டிடேட்னாரு. கடைசியில தமிழிசையை தலைவர் போஸ்ட்ல இருந்து காலி பண்றதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணி அப்ப பாண்டே என்ன ரோல் எடுத்தாங்கன்னு தமிழிசை அம்மையாருக்கு தான் தெரியும். எல்லாரும் முயற்சி பண்ணி தினமலர்ல 7-8 தடவை தமிழிசை அம்மையாரை நீக்கி அவங்கள ஒரு கேண்டிடேட்டோட வச்சு காலி பண்ணிடணும்னு அத்தனை பேரும் நின்னாங்க. பொன்னார் உட்பட, இலகணேசன் உட்பட, மறைந்த இலகணேசன் உட்பட. அவங்க தேர்தல் வேண்டான்னு சொல்லும் போது தேர்தல் நடத்தலைன்னா ஜனநாயகமே கெட்டு போனாரு இலகணேசன். தமிழிசை எப்படியாவது மட்டையை கட்டி காலி பண்ணிடணுங்கிறதா அவங்க நோக்கம். அதனால என்ன ஆச்சு, பாஜக நோட்டாக கீழே போச்சு. பாஜக நோட்டாக கீழே போச்சு. அப்ப நான் சொன்னேன் 2வது இடம் வந்தனால கவர்மெண்ட் விழாதுங்கிறத நான் தெளிவா என்னோட கருத்தாட நானே சொல்லியிருந்தேன். அப்ப இந்த களம்ங்கிறது பாஜக அதிமுகவால முத ஏமாற்றப்பட்ட இடம் ஆர்கே நகர். அதுக்கு பிறகு 2019 மக்களவை நீங்க தனிச்சு நின்னுங்கன்ட்டாரு எடப்பாடி பழனிசாமி. 5 சீட்டாவது கொடுங்க அப்படின்னு கெஞ்சாது குறையா நின்று டேக்கிட்டார் விட்டு தூத்துக்குடியில போய் நின்னாங்க தமிழிசை அம்மையார். இதுதான் பாஜகவுக்கு இங்க உள்ள மரியாதை. ஆர்கே நகர்ல சீமான எழும்ப விட்டது பாஜக கோஷ்டி மோதலின் தகராறு. இப்படி கட்டு சொத்துக்குள்ள பெருச்சாலியை வச்சு கட்டின மாதிரி பாண்டேக்களோட தவறு. இந்துத்துவ விழுந்துட்டு தமிழ் தேசியம் எழும்பிட்டு கலைக்கோட்டை போட்டு கருணாராஜனோட அதிக ஓட்டை எடுத்துட்டாப்புல சீமான். அந்த இடம் தான் தமிழ் தேசியம் எழும்பின இடம். பாஜக உள்கட்சி முரண்பாடு தான் அதுக்கு காரணம். அடுத்து 19 போயிட்டு அப்புறம் 21 வருது. எடப்பாடி என்ன சொல்றாரு, பாமகவே 23 தான் இருக்குது, பாமகவோட அதிகம் நின்னா வன்னியர் ஓட்டு வராது, பாமக ஓட்டு வராதுன்னு சொல்லி 20 சீட்டு காலி பண்ணிடுறாரு. திருவண்ணாமலை, திருக்கோயிலூர்னு சப்ப
சீட்டுகளை கொடுத்து அடிச்சிடுறாரு. 2.7% தான். ஆனா 11.4% அண்ணாமலை எடுத்துட்டாரு. இதை என்னைக்காவது சாணக்கியாவில் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பீங்களா? அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படி என்ன அண்ணாமலை மேல உங்களுக்கு வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும், அப்படி என்ன பொறாமையும் பொச்சரிப்போம்? அண்ணாமலை இந்த கட்சியை ரெட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்தது தவறா? இந்த கட்சியை தனிச்சு நிற்க வச்சு எடப்பாடிக்கு இடத்தை காட்டி கொடுத்தது தவறா? சோ மொத்தத்துல நீங்க அண்ணாமலைய ஒரு லீடரா வர்றதை காலி பண்ணிடும் நினைக்கிறீங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ளதான் நாங்க பிளே பண்றோம். 29 தான் மோடிக்கு முக்கியம். இதைத்தான் 21 சொன்னோம். தோத்து பரிகட்டு போனீங்களா பாண்டே? 21 ரவீந்திர துரைசாமி கிட்ட தோத்து பரிகட்டு போனீங்க. தந்தி டிவி விவாதத்துக்கு வந்தேன். நீங்க என்ன குஷியா சொன்னீங்க, சசிகலா தான் எல்லாம், சசிகலா தான் எல்லாம். அது ஜெயலலிதா இடத்துல சசிகலா, இங்க ஸ்டாலினுக்கு கட்டம் சரியில்லை, ஜெயலலிதா இடத்துல சசிகலா. என்ன வேற என்ன சொன்னீங்க? யூனிவர்சிட்டி கிரவுண்ட்ல பதவியேற்புலா யாரு கூட இருந்தாங்க? திராவிட இயக்க எழுத்தாளர் தம்பி முத்துக்குமார் இருந்தாரு. அன்னைக்கு டிபேட்லயும் கலந்துக்கிட்டாரு. நான் சொன்னேன் கவர்னர் வரமாட்டாரு, பதவியேற்புலா கிடையாது. அப்பா நீ சொன்னது நடந்தா, நான் சொன்னது நடந்தாப்பா? உன் தொலைக்காட்சியிலேயே நான் அன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த தொலைக்காட்சி அதிர்வான சிவந்தி பாலசுப்ரமணிய ஆயத்தன் சசிகலாவுக்கு பூச்செண்டு கொடுத்துட்டு இருந்தாரு. ஹிண்டு ராம் சந்தாலியா இவங்க சசிகலா தான் சிஎம்னு போய் நின்னாங்க. பாண்டையும் அந்த கருத்துல நின்னாரு. அதே தொலைக்காட்சியில தட்டி பாரு, எடுத்து பாரு, கவர்னர் வரமாட்டாரு, பதவி பிரமாணம் நடக்காதுன்னு. சுப்பிரமணிய சாமிக்கு சீடர் ஆசீர்வாதம் ஆச்சாரி, அவர் பிஜேபியில சின்சியர் ஆனவர் தான், அவரை நான் மதிக்கிறேன், அது வேற விஷயம். சசிகலால தான் உயிரை காப்பாத்தினா அதுதான்னாரு. அப்போ ஒத்தடி போட்டாரு இவரு முத்துக்குமார். டிபேட்டுக்குள்ள பேசுங்க சார்னாரு. நான் சொன்னேன் கவர்னர் வரமாட்டாரு, சசிகலா பதவியேற்புல இல்லைன்னு. பாண்டே 21 மோடியோட இதுல நாங்க ஜெயித்தமா இல்லையா? இப்பவும் மோடி தான் இங்க பிரச்சனை. பாண்டே மோடி பைனலா சொல்றதுதான் பிரச்சனை. மோடி இதுவரை தலையிடல. நாங்க மோடியை தலையிட்ட வச்சு 21 உங்களை தோக்கடிச்சு புறமுதுகிட்டு ஓட செய்த மாதிரி, உங்க கருத்தெல்லாம் குப்பை கூடையில தூக்கி போட்ட மாதிரி இப்பவும் போட முடியும் நாங்க நம்புறோம். We cannot do and undo things. மோடிக்கு எது நன்மையோ அதை சொல்றோம். ப்ரோ மோடியா நாங்க நிக்கிறோம், உன்ன மாதிரி ஆண்டி ஸ்டாலினா நிக்கல. அதனால மோடி கிட்ட எங்க கருத்து 21 வெற்றி பெற்றது. அதுல தோத்தங்கிறத ஒத்துக்க, நீ அந்த உண்மையை ஒத்துக்க. அது ஏன் உனக்கு கொமட்டுது? தீல மிதிச்ச மாதிரி அப்பாவாணி கதற. சசிகலாவுக்கு வால் பிடிச்சிட்டு தானே இருந்தீங்க எல்லாம். சசிகலான்னு தானே இதே கோலாகல சீனிவாஸ் பூபேந்திர யாதவ பார்த்துட்டாரு, அது பார்த்துட்டாருன்னு எல்லாமே தானே லாலி பாடிட்டு இருந்தீங்க. நாங்க தானே சொன்னோம் மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு. இன்னைக்கு வர நடக்கலையே. இப்ப டிசம்பர்ல மாற்றம் வரும்னு சொல்றீங்க. நான் ஆணித்தரமா சொல்றேன். நேத்து பொன்வில்சன் எடப்பாடி காலும் சொன்னாரு, என்டிஏ விட்டு விலகின தினகரனும் ஓபிஎஸும் டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள சூட்சமங்க என்னன்னு தெரியும், என்ன அரசியல் நடக்குங்கிறது அவங்களுக்கு புரியும். சும்மா என்னத்துக்கு டிசம்பர்ல மாற்றம்னு பொய்யா போலியா சொல்லணும்? அப்ப பன்னீரும் தினகரனும் போதுக்கு காரணம் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க அதை எல்லாத்தையுமே உடைச்சு பேச விரும்பல, உங்களுக்கும் அது புரியணுங்கிறதுக்காக சொல்றோம். இப்ப 20 சீட்டு நீங்க பாஜகவை அவமானப்படுத்துறீங்கன்னா அது அண்ணாமலை மேல உங்களுக்கு பொறாம, குமட்டல், வைத்தறிச்சல், வன்மம் இல்ல. ஒருவேளை அவரோட பார்வை திமுக ஆட்சி இங்க போயே தீரணும், அதுக்கு பாஜக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற நினைக்கிறாரு. எப்பா பாண்டே, நீ அது பேசு, ஒத்துக்கிட்டு பேசு. 21 இந்த கருத்தை ரவீந்திர துரைசாமி அடிச்சு தகர்த்தான், ரவீந்திர துரைசாமி ஜெயித்தான், எங்க அண்ணன் ரவீந்திர துரைசாமி ஜெயித்தான்னு பெருந்தன்மையா சாணக்கியால ஒரு வீடியோ போட்டுட்டு அது பிறகு பேசு. நான் சொல்றோம்ல, என் தம்பி நல்லா இருக்கணும், அவன் தொழில் பெருகணும், அவன் பெரிய லெவல்ல இருந்தான்னு உன்னை பெருந்தன்மையா பாராட்டுறான்ல, அந்த மாதிரி ரவீந்திர துரைசாமி உன் தரப்போட இதெல்லாம் அடிச்சு நொறுக்கி மோடி எண்ண ஓட்டம் படி மோடி நன்மைக்காக 21 ஜெயித்தாங்கிறத சொல்லு. அதே புள்ளிக்குள்ளதான் நான் இப்ப நிற்கிறேன். ஏன்னா விஜய பெரிய ஆளா காட்டி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கு சீட்டு கொடுத்தா அது பிரம்மாண்டமா தெரியுமே தவிர பல நிரூபிக்காத விஜயால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. பாண்டே ஒரு அட்டு, சிவாஜியால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியலைங்கிறது கூட தெரியாத ஒரு அட்டுவா இருக்காரு பாண்டே. அட்டுங்கிற வார்த்தை அப்படியே போட்டு ஒன்னும் தப்பு இல்லை. அப்ப நீங்க என்ன வாரீங்க? விஜய்க்கு சீட்டை கொடுத்து எடப்பாடி அதிக சீட்டு நின்று இந்த அணி தோக்கம். எப்படியும் ஸ்டாலின் 200 சீட் ஜெயிக்கின்றாரு. ஸ்டாலின் 10% டிஃபரன்ஸ்ல ஜெயிப்பாரு, அதுல சந்தேகம் இல்லை. நான் 48% ஓட்டு ஸ்டாலினுக்கு வரும்னு சொன்னேன், 47 வந்தாரு. விக்கிரவாண்டியில 55% வரும்னு சொன்னேன், 63 வந்தாரு.
ஈரோடு கிழக்குல 70 வரும்னு சொன்னா 74 வந்தார். பாண்டே சொல்லி எது சரியா இருக்குது, முதல்ல அதை ஒத்துக்கப்பா. ரவீந்திரன் துரைசாமி ஸ்ட்ரைக்கிங் ரேட்டு 195ங்கிறத ஒத்துக்க. ஸ்டாலின் தவிர, ஸ்டாலின் தொடர்பா நான் சொன்னது எதுவுமே தப்பாகல. அப்ப 10% ஓட்டு வித்தியாசத்துல ஸ்டாலின் 26ல ஜெயிக்கும் போது எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து 29ல காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுப்பாங்க. 24ல மோடியை கலத்தி விட்ட மாதிரி கலத்தி விடுவாங்க. சோ நாங்க மோடிக்காக சிந்திக்கிறோம், நாங்க ஜெயிப்போம். அண்ணாமலை மேல வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பாஜகவை குறைச்சி மதிப்பிடுறா. எப்படி உன் கருத்து 21ல தோத்து பரிகட்டு புறமுதுகு காட்டி கருத்தியல்ல ஓடின மாதிரி தான் இப்பவும் ஓட போற. முதல்ல 21ல நீ தோத்தங்கிறத பெருந்தன்மையா ஒத்துக்கப்பா. ஒரு வீடியோ போடு இதுல சாணக்கியாவில். நான் தெளிவா தானே சொல்றேன், சொல்லிதானே அடிச்சேன். சத்தியம் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன்ஜி, ஹெச் ராஜா, என் பங்காளி பொன் ராதாகிருஷ்ணன், ஒன்னையும் சேர்த்துக்கிறேன், பாண்டே, எல்லாத்தையும் சேர்த்தானே அடிச்சேன். அதை ஒத்துக்கிட்டு அடுத்த கட்டம் வா. யாரு மோடிக்காக நிற்கிறா, யார் உண்மையில கஸ்டடியர் ஆஃப் இந்தியன் ரிலிஜன் யாரு, 13 பேர் ஒரு தெருவோட போனது யாருங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். உண்மையில இந்துக்களுக்காக இந்துக்களின் காவலரா நிற்கிறது யாரு, வெறும் 13 பேர் யாருங்கிறதெல்லாம் போட்டு பார்த்துருவோம். இதெல்லாம் நாங்க ஒண்ணும் தயக்கப்படலையே, சொல்லிதானே அடிக்கிறோம். உன் டிவில உன் முன்னாடி சொல்லிதானே அடிச்சோம். திராவிட இயக்க முத்துக்குமார் அதுக்கு சாட்சியா நிற்கிறாரு. ஓகே சார், பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இவ்வளவுதான் இணைஞ்சு அவங்க கருத்து சொல்லணும். நன்றி வம்சி.